வாய்தா வாங்குற விஷயத்த கைவிட்டுருங்க. ஜாமீனம் வாங்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க ஐஸ்வர்யம்மா? நந்தினியை கண்டுபிடிக்காம கேஸ் நடத்த முடியாதுன்னு வக்கீல் சொன்னாரு. அப்புறம் ஜாமீன் வாங்காம என்ன பண்றது? அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜெயிலே இருப்பாங்க? வாய்தா ஜாமீன் இது ரெண்டுமே இல்லாம இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி ஆண்டியே என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். பார்வதி, அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். அம்மா வெளியே வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஐஸ்வர்யம்மா. நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. இந்த கேஸ்ல இருந்து நீ விலகிடணும். கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் என்னோட கண்ட்ரோல்ல விட்டுறணும். அதாவது எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒதுங்கிடணும். இது நடந்தா நீங்க வாய்தா வாங்க போறதா சொல்ற அதே நாள்ல ஆண்டிய கேஸ்ல இருந்து விடுவிச்சு ரிலீஸ் பண்ண வச்சிருவேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. அத நிச்சயமா உங்களால முடியுமா? இது ஆண்டியை ரிலீஸ் பண்ண வைக்கிற விஷயம். இத போய் யோசிக்காம சொல்லுவேனா? என்ன நம்ப பார்வதி, நான் சொல்றது நடக்கும். சரி, அப்படின்னா நீங்களே பண்ணுங்க. நம்மளுக்கு தேவை அம்மா எப்படியாவது வெளியில வரணும். நான் இப்பவே மாமாவுக்கு விஷயத்த சொல்லி வக்கீலுக்கு போன் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ண சொல்றேன். அண்ணி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அண்ணி. வெட்டி பேச்சு பேசி பொழுத கழிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவ பேசட்டும். இதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க அண்ணி, சொல்றதை கேளுங்க. இல்ல சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இப்போ. அண்ணி, தெரியாம தான் கேக்குறேன். எந்த நம்பிக்கையில இவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பை இவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ இதுவரைக்கும் எந்த காரியத்தையாவது உருப்படியா பண்ணிருக்காளா? அதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா நீ? மிஸ்டர் அருண், இந்த விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. இது எனக்கும் பார்வதிக்கும் உள்ள விஷயம். இங்க பாரு பார்வதி, ஆண்டியை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வர பொறுப்பு உன்னை விட எனக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு உண்டான வேலைகளை நான் எப்பவோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த பொறுப்பை என்கிட்ட கொடு. நான் ஆண்டிய வெளியே எடுத்து காட்டுறேன். ஒரு வேலை அது முடியலன்னா எனக்கு இருக்கிற எல்லா பொறுப்பையும் அதிகாரத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிடுறேன். நீ முதல்ல அத பண்ணு. என்ன ஐஸ்வர்யமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு தேவை அம்மா சீக்கிரமா வெளியில வரணும். அதுக்கு நீங்க ஆக வேண்டிய எல்லாத்தையும் பாருங்க. நான் வக்கீல் கிட்ட சொல்லிடுறேன். நான் வரேன். அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம். எப்படி நீ பேசுறத செயல்ல காட்ட மாட்ட. ஆனா எது நடக்குமோ இல்லையோ, நீ பதவியில இருந்து விலகிறது மட்டும் நிச்சயமா நடக்கும். அதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும். நீ வனஜா, என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லி தந்தத அச்சரம் பிசுறாம அப்படியே ஒப்பிச்சிருப்பா. ஆனா அந்த பார்வதி அதை ஏத்துக்கணுமே, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நான் வேணா ஒரு டி என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேணா கங்கா, பார்வதி அப்படியே ஏத்துப்பா, எனக்கு தெரியும். ஆண்டி, ஐசு, I'm happy. I'm so happy. பார்வதி மறு பேச்சு பேசாம முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டா ஆண்டி. பாத்தீங்களா கங்கா, நான் சொன்னல அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மூத்த மருமக தாங்க மாட்டா. அந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்றாங்களோ அத அப்படியே வேதவாக்கா எடுத்துக்கிட்டு கேப்பா. அதுவும் இது கொலை கேஸ், சும்மாவா? அகிலாண்டேஸ்வரிக்கு தலை போற பிரச்சனையாச்சே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஐஸ்வர்யா போய் தீர்வு சொல்றேன்னு சொன்னா அவ என்ன வேணா நான் சொல்ல போறா? கண்டிப்பா அவ ஒத்துப்பான்னு எனக்கு தெரியும் ஐசு. பாண்டி கால் பண்றா.
ஹலோ ஹலோ அக்கா. சொல்லு பாண்டி, என்ன விஷயம்? அக்கா, இந்த ஏரியாவில் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன்க்கா. பிரச்சனையா? ஆமாக்கா. அக்கா, இங்க போலீஸ் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குக்கா. அக்கா, இதுக்கு மேல நந்தினி இங்க வச்சுக்கிறது பாதுகாப்பு இல்லக்கா. என்ன பண்ணலாம்னு சொல்லுக்கா. என்னடா இப்படி சொல்ற? சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ உடனே நந்தினிய காட்டுப்பாக்க பங்களாக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. சரிக்கா. டேடே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுக்கா. நீ சாதாரண வண்டியில அவளை கொண்டு போகாத, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போ. அப்பதான் பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராது. சரிக்கா. வனஜா, என்னாச்சு? சொல்றேன். அங்க எப்படி போலீஸ்? அம்மா வெளியே கொண்டு வரதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு நந்தினி மட்டும்தான். நந்தினி உயிரோடு இருக்காளா இல்லையா, அவ எந்த ஊர்ல இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பல வழிகளில் தேடி பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஐஸ்வர்யா ஏதோ சொல்லிட்டா கேஸ் அவ டீல் பண்ணி அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரேன்னு சொல்றதெல்லாம் நம்பிட்டுலாம் இருக்க முடியாது. சரி மாமா, ஆனா நந்தினிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு வரலான் இருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வந்தா நந்தினி இருக்கிற இடம் தெரிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த கோயில்? இங்க காட்டுப்பாக்க அம்மன் கோயிலுக்கு தான். நம்ம குருஜி தான் அங்க போக சொன்னாரு. அங்க இருக்கிற அம்மனை தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் ஜெயில் விஷயம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும் சொன்னாரு. நான் போய் அம்மனை வேண்டிக்கிட்டு தியானத்துல உட்கார போறேன். நிச்சயமா அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சரி, நானும் வரேன், போலாம். இல்ல மாமா, உங்களுக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கும். நீங்களும் சின்னையாவும் அதை பாருங்க. நான் துணைக்கு அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரியா? அப்பா போலாமா? சரிம்மா. சரி பார்வதி, பத்திரமா போயிட்டு வா. பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரிம்மா. போலாம். ஓம் சம்பவ்யை நமஹ, ஓம் சுமுகே நமஹ, ஓம் துர்நேத்ராயை நமஹ, ஓம் விஸ்வரூபிண்யே நமஹ, ஓம் மர்யாயை நமஹ, ஓம் ரிகுண்டாயை நமஹ, ஓம் क्रोधन्ये नमः, ओं सूदन्ये नमः, ओं अचलायै नमः, ओं सुमाक्षाय नमः, ओं वरद्वरायै नमः, ओं भद्रकाल्ये नमः. வாங்கப்பா. மகாசக்தி தாயே ஜெகன்மாதா, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே சிறப்பு பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. ஆதிக்கடவுர் பரம்பரை அகிலாண்டேஸ்வரி அம்மா பேருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா, நல்லதுமா, பண்ணிடலாமா. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஜதே சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜெகதி தசவதராஜ வித்மஹே ஜ்வாலபாலாய தீமஹே தன்னோ ஜ்வாலா பிரச்சோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தனம் தாண்யம் வசும் பகுபுத்ரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து தீர்காயுஷ்யமஸ்து. பக்கத்துல தியான மண்டபம் இருக்குமா? அம்பாளை பரிபூர்ணமா வேண்டிக்கிட்டு உங்க கோரிக்கையை மனசுல நினைச்சுண்டு தியான மண்டபத்துல போய் உட்காருங்க. தியானம் பண்ணி முடிக்கும் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான வழிய அம்பாள் உங்களுக்கு காட்டுவா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லதுமா. போலம்பா. அம்மா தாயே, எங்க அகிலா அம்மா ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியில வரணும்னா காணாம போன நந்தினி கிடைக்கணும். தயவு செஞ்சு அவ இருக்கிற இடத்த காட்டு. அப்பா போலாமா? வாமா போலாம்.
தாயே அங்காள பரமேஸ்வரி அம்மா, எப்படியாவது நந்தினி இருக்கிற இடம் சீக்கிரமா தெரிஞ்சிடணும். அம்மா சீக்கிரமா வெளியில வரணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ஓகே தானே? ஓகே. சீக்கிரம் போப்பா. ஓகே. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? கண்ண முடியும் என்னன்னு தெரியல. லைட்ல தூங்குறாருண்ணா. என்னாச்சு? யாராவது தண்ணி கொடுக்கல. யாராவது தண்ணி கொடுக்கல. என்னாச்சுன்னு தெரியல. நல்லாதான் இருந்தாரு. அப்படியே மேக்கப்படி விழுந்துட்டாரு. தண்ணி கொடுக்கல. ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போலயே. அமைதியா இருங்க எல்லாரும். தண்ணி கொண்டு வாங்கப்பா. எழுந்துறீங்க. எழுந்துறீங்க சார். எழுந்துறீங்க. இருங்க சார் பாக்குறேன். ஒரு நிமிஷம். டிரைவர் மைக் அடிச்சு மரத்துல மோதிட்டாருமா. என்னாச்சு அவருக்கு இப்போ? வண்டியில யாராச்சும் இருக்காங்களா? அதாம்மா நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயோ, வாங்கம்மா. இருங்க சார். என்னமா பண்ற? நந்தினியா? அப்பா, அப்பா, பார்வதி, அப்பா இங்க வாங்க. என்னம்மா என்னாச்சு? அங்க பாருங்க நந்தினி. நந்தினி, இவ எப்படிமா இந்த ஆம்புலன்ஸ்குள்ள? தெரியலப்பா. ஆனா நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா அடுத்த நிமிஷமே அம்மாவுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. ஆமாப்பா, நீ உடனே மாப்பிள்ளைக்கு போன் பண்ணுமா. பண்ணு பண்ணு. பார்வதி, ஹலோ. சொல்லு பார்வதி, கோயில் வேண்டுதல்லாம் முடிஞ்சுதா? மாமா, வேண்டுதல் முடிஞ்சு அதுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? மாமா, நான் எதுக்காக வேண்டிக்கிட்டனோ அது உடனே நடந்துருச்சு மாமா. நந்தினி கிடைச்சிட்டா. ஹே, என்னது?
நீங்க உடனே கிளம்பி காட்டுப்பாக்கம் கோயிலுக்கு வாங்க. சரி நான் உடனே கிளம்பி வரேன், நீ வெயிட் பண்ணு. என்னாச்சு ப்ரோ? அருண், நந்தினி கிடைச்சிட்டாலாம். என்ன ப்ரோ சொல்ற? ஆமா, பார்வதி தான் கால் பண்ணி சொன்னா. வா நம்ம உடனே கிளம்பி போலாம், வா. ஓகே ப்ரோ. அப்பா இதோ வரேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, நம்ம மேல ஏறிக்கலாமா? நீ வண்டியில ஏறுமா. அப்பா வாங்க. பார்வதி, இவள யாரு கடத்திருப்பா? தெரியலையேம்மா. நல்லா இருக்கியா? என்னடாச்சு? காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா? அதான். சரி சரி, ஒண்ணு இல்ல, நான் வேணா ஓட்டுமா? இல்ல இல்ல, நானே எடுக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்கு. நீங்களா போங்க. சரிம்மா, சரி சரி, வாங்க போலாம். அண்ணா ரொம்ப தூரம் போகணுண்ணே, நான் வேணா ஓட்டுறேண்ணா. நான் எடுத்துறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இறங்குங்க. இல்ல முடியாது. நீங்க ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்லுங்க. நீங்க இந்த நந்தினியை இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க? அம்மா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இறங்குங்கம்மா. நீங்க முடியாது, நீங்க சொல்லியே ஆகணும். இறங்க போறீங்களா இல்லையாம்மா? இது யார் சொல்லி நீங்க பண்றீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இறங்குங்க. இறங்க முடியாது. இறங்குங்க. வாங்க வாங்கம்மா. விடுங்க. வாங்க. நான் இறங்க மாட்டேன். விடுங்க. ஏம்மா, வாங்க விடுங்கன்றல. அம்மா முதல்ல. விடுங்க. வாங்க வாங்கம்மா. விடுங்கன்றல. அண்ணே, சீக்கிரம் வண்டி எடுங்க. சீக்கிரம் எடு. வாங்கம்மா, கீழே வாங்க. இறங்க மாட்டேன். விடுங்க. சொன்ன கேளுங்க. இறங்குங்க. பார்வதி. ஐயோ, பார்வதி, அம்மா, பார்வதி, 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 என்னம்மா அடிபட்டுருச்சா? எந்திரிமா பார்வதி. வண்டி போதுப்பா. என்னம்மா உனக்கு அடிபட்டுச்சாமா? இல்லப்பா, நான் அந்த வண்டி போயிடுச்சு. ஆமா, என்ன பண்றது இப்போ? ஐயோ, மாமாவை வேற காணுமே. மாப்பிள்ளை வண்டி மாதிரி தெரியுது. ஆமாமா, வந்துட்டார் போல இருக்கு. ஏய் பார்வதி, என்னாச்சு? மாமா, ஆமாமா, அது அந்த ஆம்புலன்ஸ் போதுல்ல, அதுக்குள்ளதான் நந்தினி இருக்கா. சீக்கிரம் வா, சீக்கிரம் கார்ல. ஃபாலோ பண்ணலாம். ஏறுங்க. லெஃப்ட்ல போ. சரிண்ணே. என்ன? கார் ஃபாலோ பண்ணி வருது. சீக்கிரம் போ. ஹலோ, ஏய் என்னாச்சு? நந்தினி காட்டு பக்கம் பங்களா கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? இல்ல மேடம், ஆம்புலன்ஸ்ல வரும்போது பார்வதி நந்தினியை பாத்துட்டாங்க. கார்ல சேஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏய் முட்டாள் முட்டாள், என்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க? அவ கண்ணுல போய். சரி இங்க பாரு, எப்படியாவது அவங்க கண்ணுல இருந்து தப்பிச்சு நந்தினியை கொண்டு போய் பத்திரமா பங்களால சேர்த்துருங்க, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்ன? மேடம் சீக்கிரமா காட்டுப்பாக்கம் பங்களாக்கு போக சொன்னாங்க. சரி சரி, ஓகே. அண்ணா ஏன் ஓடுன? சீக்கிரம் போங்க. என்ன இது? எதுவுமே சரியில்லையே. திடீர்னு அங்க போலீஸ் வருது, பார்வதி பாக்குறா. இதெல்லாம் நேர்ல போய் பாத்துடலாம். யோ, சீக்கிரமா போயா.